உங்ககிட்ட கிரேட்டஸ்ட் இன்வென்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? ஹென்ரி ஃபோர்ட், ரைட் பிரதர்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன், இவங்கெல்லாம் தான் மைண்டுக்கு வருவாங்க. ஆனா நம்மளுக்கு போன் சார்ஜ் பண்றதுக்கும், சுவிட்ச் போட்டா லைட் எரியறதுக்கும், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதுக்கும், ஏன் இன்னைக்கு உலகம் இவ்வளோ ஹைடெக் டெக்னாலஜியா இருக்கிறதுக்கும் காரணம் நிக்கோலஸ் டெஸ்லா. இது ஹிஸ்டரியே மறந்து போன ஒரு ஜீனியஸோட கதை. ஆன் January 7, 1945, நியூயார்க் ஹோட்டல் ரூம் நம்பர் 3327, 86 வயசு இருக்கிற ஒரு மனுஷனோட உடம்ப கண்டுபிடிக்கிறாங்க. டெஸ்லா தனிமையில மனசு உடைஞ்சு போய் சாப்பிட சூடான பாலும் பிஸ்கெட்டும் மட்டும் சாப்பிட்டு புறாங்களுக்கு ஃபீல் பண்ணி 10 வருஷம் அந்த ஹோட்டலே அவர் வீடா நினைச்சு வாழ்றாரு. இவ்வளோ பெரிய ஜீனியஸ் கையில ஒத்த ரூபா கூட இல்லாம இறந்து போறாரு. ஏன், எப்படி பார்ப்போம். ஜூலை 10, 1856 கொரேஷியால பிறக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பெரிய இடி, மழை. பிரசவம் பார்த்தவங்க சொன்னாங்க, இது இருட்டோட குழந்தை, த சைல்ட் ஆஃப் டார்க்னஸ்னு சொன்னாங்க. அப்பா அவரோட அம்மா, இல்ல இது வெளிச்சத்தோட பையன், த சைல்ட் ஆஃப் லைட் சொன்னாங்க. டெஸ்லாக்கு 5 வயசு இருக்கும்போது அவரோட அண்ணா ஹார்ஸ் மேல ஏறி அதுல இருந்து விழுந்து இறந்து போறாரு. இது டெஸ்லாவை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதுவும் இல்லாம டெஸ்லாவோட அம்மாக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. இவங்க ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தாலே போதும், அது அக்யூரேட்டா ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாம அவங்களால அது வரைய முடியும். இந்த எபிலிட்டி டெஸ்லாக்கும் கிடைக்குது. சின்ன வயசுல இவருக்கு நிறைய விஷன்ஸும் பிளாஷஸும் இமேஜினேஷன்ல வரும். ஒரு கட்டத்துல இவருக்கு ரியாலிட்டி எது, இமேஜினேஷன் எதுன்னு தெரியாம ஆயிடுச்சு. காலப்போக்குல இந்த இமேஜினேஷன் அவர் அவரோட கண்டுபிடிப்புக்காக யூஸ் பண்ணாரு. அதுவும் அவர் உருவாக்கின கண்டுபிடிப்பெல்லாம் ஒரு டிசைன், ஒரு மாடல் கூட இல்லாம அவரோட மனசுலயே ஒரு 3D மாடல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுல என்ன பண்ணா என்ன மிஸ்டேக் வரும், எப்படி அவுட்கம் வரும்னு அவருக்கு பிராக்டிக்கலா அப்ளை பண்ணாமலே அவரோட மனசுலயே அவர் கால்குலேட் பண்ணுவார். இத பத்தி 1919ல அவரே ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காரு. 20 வருஷத்துல நான் உருவாக்கின ஒரு கண்டுபிடிப்புக்கு கூட ஃபெயிலியரே ஆனது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவரோட டீனேஜ்ல இவருக்கு கோலராங்கிற ஒரு நோய் வந்து சாகர நிலைமைக்கே போறாரு. அப்ப இவரோட அப்பா, நீ இதுல இருந்து தப்பிச்சு திரும்பி வந்தனா உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு நோய் குணமாக ஆரம்பிச்சிருக்கு. டெக்னிக்கல் காலேஜ் ஆஃப் கிராட்ஸ் ஆஸ்திரியால டெஸ்லா படிக்கிறாரு. காலையில 3 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ரெஸ்டே விடாம படிச்சாரு. காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் இவர் படிக்கிறத பார்த்து ரொம்பவே பயப்பட்டாங்க. ஏன்னா இவரோட ஹெல்த் பாதிச்சிரும் நினைச்சு. 8 லாங்குவேஜ் இவரால் ஃப்ளூவெண்டா பேச முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்ட்லயே சால்வ் பண்ணிடுவார். இந்த ப்ரெஷரால இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக கேம்பிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கேம்பிளிங் ஒரு அடிக்ஷன் ஆகி காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆகி ஃபேமிலிஸ் கூட இருக்கிற கம்யூனிகேஷனே ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்றாரு. இதுக்கப்புறம் அங்கிருந்து மீண்டு வந்து யூரோப்புக்கு போறாரு. பூடாபாஸ்ட் பார்க்ல நடந்து போகும்போது ஒரு இன்கிரெடிபிளான ஐடியா அவருக்கு தோணுது. ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலான்னு ஐடியா வருது. 1884ல நியூயார்க் மூவ் ஆகி எடிசன் கிட்ட வேலை செய்யறாரு. எடிசன் இவரை ஸ்டார்டிங்ல நல்லாவே பாராட்டுறாரு. ஆனா அந்த பாராட்டுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருந்துச்சு. அதுதான் எடிசனோட டிசி, டைரக்ட் கரண்ட். இந்த சிஸ்டத்துல நிறைய குறைபாடு இருந்துச்சு. டிசி கரண்டால எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப தூரத்துக்கெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்கணும். நிறைய காப்பர் வயரும் தேவை. இதனால செலவு ரொம்ப அதிகம். என்ன பண்றதுனே தெரியாம எடிசன் டெஸ்லா கிட்ட, என்னோட டிசி கரண்ட்டை டெவலப் பண்ணி கொடு, நான் உனக்கு $50,000 தரேன் அப்படின்னு சொல்றேன். டெஸ்லாவும் அதை நம்பி பல மாசம் ஒர்க் பண்ணி டிசி கரண்ட்டை டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் எடிசன் கிட்ட போய் காசு கேட்டா, நான் இன்னைக்கு ஒரு ஜோக்குக்காக சொன்னேன், காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறாரு. இதனால கோவப்பட்டு டெஸ்லா அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்குனே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏமாத்திடுறாங்க. சாப்பிடுறதுக்கு கூட கையில காசு இல்லாம $2 டெய்லியும் பள்ளம் தோன்ற வேலைக்கு போறாரு. ஆனா அந்த பள்ளம் தோண்டும் போதும் அவரோட மைண்ட் ஏசி மோட்டாரை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்துச்சு. 1887ல ஏசி மோட்டாரை ஃபுல்லா டெஸ்லா உருவாக்கி முடிக்கிறாரு. அது அவர் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி ரைட்ஸும் வாங்குறாரு. அப்பதான் ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ்ங்கிறவரு உள்ளார வராரு. டெஸ்லாவோட அருமை அவருக்கு தெரியுது. $60,000 கொடுத்து டெஸ்லாவை அவர் ஹையர் பண்ணிக்கிறாரு. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டே, டிசி வெர்சஸ் ஏசி கரண்ட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்சஸ் iOS மாதிரி. டிசி கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். அதுவும் ரொம்ப தூரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. ஆனா ஏசி கரண்ட் அதோட டைரக்ஷனை கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருக்கும். இதை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி வோல்டேஜை கண்ட்ரோலும் பண்ண முடியும். தின்னான வயர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய தூரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். பட் எடிசன் இதை எதிர்த்தாரு. ஏன்னா எடிசனோடது டிசி கரண்ட். அதுல அவரு பல $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. சோ ஏசி கரண்ட் மார்க்கெட்டுக்கு வந்தா எடிசனோட பிசினஸ் படுத்துரும். அதனாலேயே டெஸ்லாவோட ஏசி கரண்ட் ரொம்ப டேஞ்சரஸ்னு
மக்களை சொல்லி பயப்படுத்தினாரு. இதை படிக்கும்போது எனக்கே எடிசன் ஒரு மிருகம்னு தோணுச்சு. நிறைய அனிமல்ஸை ஏசி கரண்ட் யூஸ் பண்ணி ஷாக் கொடுத்து கொன்னாரு. டாப்ஸிங்கிற ஒரு யானைய ஏசி கரண்ட் கொடுத்து கொன்னாரு. ஏன்? ஏசி கரண்ட் ரொம்ப டேஞ்சரஸ்னு காட்டுறதுக்காக. ஆனா எடிசனோட தந்திரம்லாம் வேலை செய்யவே இல்லை. 1893 வேர்ல்டு எக்ஸ்போல ஏசி கரண்ட்டை பார்த்து உலகமே வியந்து போகுது. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏசி பவர் பிளான்ட்டை நைக்ரா ஃபால்ஸ்ல பில்ட் பண்றாங்க. இதனால டெஸ்லா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சிருக்கலாம். ஏசி கரண்ட் மட்டும் ஒரு தடவை சக்சஸ் ஆயிருச்சுன்னா வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி டெஸ்லாக்கு $300 மில்லியன் கொடுக்கணும் தான் அவங்க 2 பேரும் போட்ட எக்ரிமெண்ட். ஆனா அந்த டைம்ல வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி கடன்ல இருந்துச்சு. இதை டெஸ்லா கிட்ட சொன்னப்ப யாருமே என்ன நம்பாதப்ப என்ன நம்பி கை கொடுத்து ஹெல்ப் பண்ணவன் நீ அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போடுறாரு. இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்ப உலகத்துக்கு ஃப்ரீயாவே கொடுத்தாரு. பிசினஸ் வைஸ் பார்த்தா டெஸ்லா பண்ணது பெரிய ஒரு முட்டாள்தான். ஆனா அவரோட நோக்கம் காசு சம்பாதிக்கிறதுல இல்ல, சயின்ஸால இந்த உலகத்தை முன்னேற வைக்கணும்னு தான் அவரோட கோலி. அந்த கம்பெனில இருந்து $2 லட்சம் மட்டும் வாங்கி ஒரு லேப் செட் பண்றாரு. அங்க அவர் உருவாக்குன கண்டுபிடிப்பெல்லாம் அளவே இல்லை. நியான் லைட், டெஸ்லா டர்பைன், எக்ஸ்ரே டெக்னாலஜி, இன்னும் நிறைய. ஆனா லைஃப்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். 1895 இவரோட லேப் ஃபயர் ஆயிருச்சு. அவர் அத்தனை வருஷம் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரே நாள்ல எரிஞ்சு போச்சு. இது கூடவே ரேடியோ இஷ்யூ வந்துச்சு. டெஸ்லா ரேடியோவை கண்டுபிடிச்ச டைம்லயே மார்க்கோனிங்கிறவர் அதே டைம்லயே ரேடியோவை கண்டுபிடிச்சாரு. ஆனா அது டெஸ்லாவை பார்த்து காப்பி அடிச்சதுதான். மார்க்கோனிக்காக எடிசன் காசு கொடுத்து மார்க்கோனிக்கு அந்த ரேடியோ ரைட்ஸை வாங்கி கொடுக்கறாரு. டெஸ்லாவோட கண்டுபிடிப்புக்கு இன்னொருத்தருக்கு பேரு. அதுவும் இல்லாம 1911ல நோபல் பிரைஸும் மார்க்கோனி வாங்குறாரு. இதுக்கு எதிராக டெஸ்லா கேஸ் போடுறாரு. ஆனா டெஸ்லா சாகும் போதுதான் அவருக்கு அனுகூலமா இதுக்கு தீர்ப்பே வந்துச்சு. டெஸ்லாவோட ட்ரீம் ப்ராஜெக்டான வார்டன்ஸ் கிளிஃப் ஃபெயில் ஆயிருது. வார்டன் கிளிஃப் ப்ராஜெக்ட் வைஃபை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை நம்மளுக்கு கொடுக்க நினைச்சாரு, அதுவும் ஃப்ரீயா. இந்த டைம்ல தான் ரேடியோ இஷ்யூ வந்தனால இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே டெஸ்லா மேல நம்பிக்கை போய் எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயா கொடுத்தா அதுல லாபமே இல்லைன்னு சொல்லி இந்த ஃபண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறாங்க. பட் எடிசன் மாதிரியே டெஸ்லாக்கு பிசினஸ் நாலேஜ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த உலகம் டெஸ்லாவை பெரிய லெவல்ல கொண்டாடி இருக்கும். கடைசி கொஞ்சம் வருஷம் நியூயார்க் ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்றாரு. அதோட ரெண்டும் வெஸ்டிங் ஹவுஸ் கார்பரேஷன் பே பண்ணிரும். அங்கேயே அவர் சாப்பிட்டு புறாங்களுக்கும் ஃபீட் பண்ணி இறந்து போறாரு. என்னதான் அவர் இறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட தாக்கம் இருக்கு. எலான் மஸ்கோட கம்பெனிக்கு டெஸ்லான்னு பேர் இருக்கிறதும் இவரு தான் காரணம். இந்த உலகமே அவர் கண்டுபிடிச்ச ஏசி கரண்ட்ல தான் இயங்குது. அன்னைக்கு அவரோட அம்மா சொன்ன மாதிரியே ரியலாவே அவரு சைல்ட் ஆஃப் லைட் தான். இதை கேட்கறவங்க எல்லாரும் நாம இன்னைக்கு யூஸ் பண்ற ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடியும் டெஸ்லா இருக்காரு. கடைசியா ஒரு கேள்வி, டெஸ்லா அவரோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணாம ஃபெயில் ஆயிட்டாரா, இல்ல அவர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளையெல்லாம் முன்னேற வச்சிருக்காரா? நீங்களே சொல்லுங்க.